ஹாய் விவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன்னா, ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். சமீப காலமாக அது வந்து ரொம்ப பாப்புலராக சொல்லுவாங்க. ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேப்ராஸ்கோபி சர்ஜரி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு லாஸ்ட் 30 வருஷமாக அது வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சர்ஜரி. ஒரு துளாய் வழியாக நம்ம வந்து சின்ன ஸ்கார்லெஸ்ங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சு நம்ம லேப்ராஸ்கோபி சர்ஜரி வந்து சர்ஜன்ஸ் பண்ணுறது. அதான் ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே சிமிலர் டு தட் தான். ஒரு லேப்ராஸ்கோபி மாதிரியே நம்ம அந்த லேப்ராஸ்கோபி இருக்கிற ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ரோபோட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே ஆப்ரேஷன் தேட்டர்லேயே அந்த ஆப்ரேஷன் தேட்டர் பக்கத்துலேயே நம்ம ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிங்கர் மூமெண்ட்ஸில் ஒரு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சர்ஜன்ஸ் பண்ணுறது பேர் தான் ரோபோட்டிக் கேன்சர் சர்ஜரி. இதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சர்ஜன்ஸ் இல்லை, அது ரோபோட்டாக பண்ணுறது, அந்த கான்செப்டில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறது வந்து இது ஒரு சர்ஜன்ஸ் கண்ட்ரோல் ரோபோட்டுன்னு சொல்கிறது. ஒரு பேஷண்ட்டில் ஒரு லேப்ராஸ்கோபிக் சர்ஜரியை விட மிக துல்லியமாகவோ ஒரு மேக்னிஃபைடு வியூவில் சர்ஜன்ஸு நம்ம கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் மூலமாக பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸு இந்த ரொபோட்டிக் கேன்சர் சர்ஜரியில் இருக்குது. நன்றி.